இந்த அவை அமைப்பிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. குறிப்பாக இந்த பாராளுமன்ற நடைமுறைகள் தெரிந்தவர்களுக்கு தெரியும். இந்த அவையை குறுக்காக செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை இந்த கட்டமைப்பிலே இருக்கிறது. இது பொருத்தமானது அல்ல. ஆரம்ப முதலே இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன். என்றால் உறுப்பினர்களும் ஊழியர்களும் சபைக்கு குறுக்காக போவது நடைமுறை பொருத்தமானது அல்ல. அவை இப்பொழுது இதை பாரிய மாற்றம் செய்யாமல் இந்த அவையினுடைய ஒரு மாற்றேற்கனவே பொறியியலாளரோடு நான் பேசி இருக்கின்றேன். இந்த நேராக இந்த அவை அமைத்து ஒரு நிரலை பின்னாலே நீக்கிவிட்டு இந்த இரண்டாக இதுல வர போதுமான 38 ஆசனங்களும் போதுமான இருக்கின்றன. இந்த ஆசனங்களை இந்த சற்று முன்னகர்த்துவதன் மூலம் அந்த உறுப்பினர்கள் ஊழியர்கள் அந்த வகையாக இப்பொழுது அந்த வாய்ப்பில்லை பெற முடியாது. அந்த வழியாலே வந்து அதாலேயே போகக்கூடிய ஏற்பாடுகள் செய்யக்கூடும். இந்த கடைசி இது நீக்கலாம். அது நீக்காமலே 38 ஆசனங்கள் தெளிவாக இருக்கின்றன. ஆகவே அந்த மாற்றங்களை நிச்சயமாக நாங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் பாராளுமன்ற சம்பிரதாயத்திலே சபைக்கு குறுக்கே உறுப்பினர் போனால் அவர் எதிர்கட்சி போறார் என்று அர்த்தம். இது பெரிய சங்கடம். ஆகவே நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் ஏற்கனவே பொறியியலாளர்களோட கருத்து நாளைக்கும் வருவார்கள். சபைக்கு தெரியப்படுத்தி இந்த அடுத்த அமர்வை அவர்களுக்கு ஒரு தலைவர்களே இந்த மாற்றங்கள் செய்யும் போது மாண்புமிகு முதலமைச்சர் கொஞ்சம் ஒரு விசேடமான ஒரு இருக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் ஒவ்வொரு தடவையும் எழும்பும் போது மிகவும் சிரமப்படுகிறார். ஏனென்றால் அது அந்த கதிரை சற்று கிடக்கி கூட மாற்றங்கள் செய்யும் போது அவருக்கு ஒரு விசேட ஆசனம் கொண்டு சில மாற்றங்கள் இடம்பெறும். குறிப்பாக இந்த இடத்திலேயும் சில மாற்றங்கள் செய்ய உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நான் சபை தெரிந்த ஏனென்றால் ஒன்று சபைக்கு தெரிய வேண்டும். இரண்டாவது இந்த அவையை போதிய அவர்களுக்கு பொறியியலாளர்களுக்கு போதிய கால அவகாச தேவை என்ற காரணத்தினால் மார்ச் மாதம்